என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். நேயர்களே, என் அம்மாவின் அபிமான நடிகையர் திலகம் சாவித்திரி அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தன் அப்பாவை பற்றி, அதாவது அப்பாவின் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பற்றி இப்படி பெருமையாக சொல்லிக்கொண்ட கமலா செல்வராஜ், சாவித்திரியை பற்றி எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகும் சாவித்திரிக்கு மற்ற ஆண்கள் கூடலாம் அஃபேர்ஸ் இருந்தது, அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க கூட சொல்ல அவன் நல்லவ கிடையாது என்று கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசியிருக்கிறார் டாக்டர் கமலா செல்வராஜ் அந்த பேட்டியில். இது என்ன இரட்டை அளவுகோல்? ஒரு ஆணுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருந்தால் அதில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு பெண்ணுக்கு இருந்தால் மட்டும் அது ஒரு பெரிய குற்றம்னு சொல்கிறாங்க. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? புஷ்பவல்லி லிவர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி, அந்த குழந்தைகளை, புஷ்பவல்லிக்கு பிறந்த குழந்தைகளை பற்றிலாம் ஜெமினி மறைச்சிட்டது சாவித்திரிமாவுக்கு ரொம்பவே மனவேதனையை கொடுத்துருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்தோனேஷியாவில் ஒரு கலை விழா நடந்தது. அப்போது அந்த கலை விழாவுக்கு ஜெமினி கணேசன், சாவித்திரி உள்ளிட்ட சினிமா நடிகைகள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த விழாவில் இந்தோனேஷிய அதிபராக இருந்தவர் பார்ட்டி கொடுத்துருக்கார். அந்த பார்ட்டியில் மதுவும் பரிமாறப்பட்டிருக்கிறது. அப்போது சாவித்திரி அம்மா குடிக்க மறுத்திருக்காங்க. ஆனால் இந்தோனேஷிய அதிபர் வற்புறுத்தி இருக்காரு, எல்லாரும் குடிக்கிறாங்க, நீங்களும் குடிங்க அப்படின்னு வற்புறுத்தி இருக்காரு. எனவே சாவித்திரிமா முதல் முறையாக அந்த விழாவில் தான் மதுவை ருசித்திருக்கிறார் என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் ஜெமினி தான் சாவித்திரிக்கு மதுவை அறிமுகப்படுத்தினார்ன்ற மாதிரி படத்தில் காமிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. அப்புறமா புஷ்பவல்லி பற்றின அந்த விஷயமே சாவித்திரி மனதை உறுத்தி கொண்டிருந்த காலத்தில் ராஜஸ்ரீ என்கிற நடிகையுடன் ஜெமினி கணேசன் படங்களில் நடிக்கத் தொடங்கினார். அப்போது அந்த நடிகை ராஜஸ்ரீ கூடவும் ஜெமினி கணேசனுக்கு அஃபேர் ஏற்பட்டு விட்டது. இதில் ரொம்பவே மனமுடைந்து போனார் சாவித்திரி. ஏற்கனவே அந்த மதுவை அவர் ருசி பார்த்த பிறகு ஜெமினியும் குடிக்கிற வழக்கம் உள்ளவர். எனவே தொடர்ந்து குடித்து கொண்டிருந்தார். இந்த ராஜஸ்ரீயுடனான ஜெமினியின் அஃபேருக்கு பிறகு மனமுடைந்து போன சாவித்திரி அதன் பிறகுதான் மது பழக்கத்திற்கே அடிமையானார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு விஷயத்தையே இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நடிகையர் திலகம் படத்தில் சாவித்திரிக்கு ஜெமினி செய்த துரோகங்களையும் அதற்கு பதிலடியாக சாவித்திரி ஆற்றிய எதிர்வினைகளையும், ரியாக்ஷன்ஸ், அந்த படத்தில் அவ்வளவாக காட்டவில்லை. ஏன்னா ஜெமினி குடும்பம் தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வரும், சாவித்திரியுடைய மகன் தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வரும். சென்சாரில் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணால கோர்ட்டுக்கு போய் படத்துக்கு ஸ்டே வாங்குவாங்க. இந்த மாதிரியான சட்ட பிரச்சனைகள்லாம் வரும் என்பதனால அந்த பயோபிக்கை முழுமையானதாக அந்த படத்தில் சித்தரிக்கவில்லை என்பதுதான் ஒரு மீடியாக்காரனாக நான் உணர்வது. பயோகிராஃபி என்று சொன்னாலும், பயோபிக்னு சொன்னாலும், எதையும் மூடி மறைக்காமல் உள்ளது உள்ளபடி உண்மைகளை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பலரும் அறியாத செய்திகளை இங்கே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜெமினியின் தொடர் துரோகங்களால் மனமுடைந்து போன சாவித்திரி அதிக அளவில் குடித்து மதுவுக்கு அடிமையானார். PC ரெட்டி என்கிற டைரக்டர் சொல்லியிருக்காரு,
என் சட்டை மேலே ஒரு முறை மதுவை வீசிட்டாங்க சாவித்ரி. ஆனால் மறுநாள் அவங்களுடைய செலவில் எனக்கு புது சட்டை வாங்கி வந்து கொடுத்து சாரி கேட்டுக்கிட்டாங்க. அற்புதமான பெண் சாவித்ரி என்று சொல்லியிருக்கிறார். இந்த சூழலில்தான் ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்ததன் மூலம் சாவித்திரிக்கும் நடிகர் சந்திரபாபுவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜெமினி கணேசன், சாவித்ரி, சந்திரபாபு குடும்ப நண்பர்களாக வேறு இருந்திருக்காங்க. சந்திரபாபுவுக்கும் அவருடைய மனைவி அவர் கூட இல்லை, அவர் ஒண்டிக்கட்டையாக இருக்காருன்றதுனால அவரும் நிறைய மது பழக்கத்துக்கு ஆட்பட்டிருந்தார். எனவே மது அருந்துவதற்கு கம்பெனியாக சாவித்திரியும் சந்திரபாபுவும் அடிக்கடி சந்திக்க தொடங்கினார்கள். ஹோட்டலுக்கு போய்விட்டு சாப்பிட்டு விட்டு சந்திரபாபுவின் வீட்டுக்கு வந்து இருவரும் மது அருந்துவது, ஒன்றாக தங்குவது என்பது வழக்கமாகி போனது. ஒருமுறை ஜெமினி கணேசன் சந்திரபாபுவின் வீட்டிற்கு வந்து சாவித்திரியை வீட்டுக்கு வரும்படி அழைத்திருக்கிறார். சாவித்திரி வர மறுத்திருக்கிறார். சந்திரபாபுவிடம் சாவித்திரியை அனுப்பி வைக்கும்படி கேட்டிருக்கிறார். நானா சாவித்திரியை பிடிச்சி வச்சிருக்கேன், அவளா விரும்பி வர்றா, அவளா போறா, நீ கூப்பிடு, வந்தா கூட்டிட்டு போ, இதில் நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்று சந்திரபாபு சொல்லியிருக்கிறார். அப்போது சாவித்திரி தன் கணவன் தனக்கு செய்த துரோகங்களை மனதில் வைத்து கொண்டு, பாபு எனக்கு ஊற்றி கொடு என்று மதுவை ஊற்றி தரும்படி கேட்டிருக்கிறார். சந்திரபாபுவும் ஊற்றி கொடுத்திருக்கிறார். மேலும் மேலும் அதிக அளவில் ஊற்றி கொடுக்க சொல்லி ஜெமினி கணேசன் சாவித்திரியிடம் கோபமாக பேச பேச ஒரு கட்டத்தில் சாவித்ரி சைகையாலேயே ஜெமினியை கெட் அவுட் என்கிற பாணியில் சைகை காட்டியிருக்கிறார். நேயர்களை நினைத்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். இப்படி ஒரு காட்சி ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தால் அது எத்தனை ரசிகர்களின் கைத்தட்டலை பெற்றிருக்கும். ஏன்னா துரோகம் என்பது கணவனுக்கு மனைவி செய்தாலும் துரோகம்தான், மனைவிக்கு கணவன் செய்தாலும் துரோகம்தான். ஆனால் அந்த துரோகத்தை யார் தொடங்கி வைத்தார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் துரோகத்தை தொடங்கி வைத்தவர் ஜெமினி கணேசன் தான். ஐ எம் நாட் எ ஃபெமினிஸ்ட், ஹானஸ்ட்லி ஐ எம் எ ஹியூமனிஸ்ட் என்று என்னுடைய ஃபேஸ்புக்கில் பயோவில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதைத்தான் இங்கும் நான் குறிப்பிடுகிறேன். நான் பெண்ணியவாதி கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அவள் அதை நீண்ட காலம் அந்த அநீதியை பொறுத்து கொள்ள முடியாது, கூடாது என்பதுதான் என் கருத்து. எனவே அந்த சாவித்திரிக்கும் சந்திரபாபுவுக்குமான அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்திருக்கிறது. சந்திரபாபு எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து மாடி வீட்டு ஏழை என்கிற திரைப்படத்தை தயாரிக்க முற்பட்டிருக்கிறார். அப்போது அதற்கான பண உதவியை செய்தவர் கூட சாவித்திரி தான். 25,000 ரூபாய் சந்திரபாபுவுக்கு பண உதவி கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தில் 25,000 ரூபாய் என்பது இன்றைய மதிப்பில் சில லட்சங்களை கொண்டது. எம்ஜிஆரும் சாவித்திரியும் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். ஒரு சில காட்சிகள் படமாக்கப்பட்ட பிறகு எம்ஜிஆர் தனக்கு ரஷ் போட்டு காண்பிக்க சொல்லி கேட்டிருக்கிறார். ரஷ் பார்த்தபோது எம்ஜிஆருக்கு அதிருப்தி ஆகிவிட்டது. பாபு சார், சந்திரபாபுவை பாபு சார் என்று சொல்வார் எம்ஜிஆர். பாபு சார், சாவித்திரி ரொம்ப குண்டா இருக்கிறாங்க, படத்தோட ஹீரோயின் இவ்வளோ குண்டா இருந்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதனால் சாவித்திரியை மாற்றிட்டு வேற ஒரு நடிகையை போடுங்க என்று சொல்லியிருக்கிறார்.
ஆனால் சாவித்திரியின் மீது இருந்த நேசத்தின் காரணமாக சந்திரபாபு அதற்கு உறுதியாக மறுத்துவிட்டிருக்கிறார். எனவே அந்த படத்தில் நடிப்பதிலிருந்து எம்ஜிஆர் விலகி கொண்டார். இந்த படத்தை தயாரிப்பதற்காக வாங்கியிருந்த கடனெல்லாம் சேர்ந்து சந்திரபாபு மிகவும் துயர நிலைக்கு போய்விட்டார். மேலும் மதுவுக்கு அடிமையாகிவிட்டார். குடித்து குடித்தே தன்னுடைய 47வது வயதில் இறந்து போனார் சந்திரபாபு. ஒரு ஒற்றுமை என்னவென்றால், ஏதோ ஒரு விதத்தில் பார்ட்னர்களால் ஏமாற்றப்பட்ட சாவித்திரியும் சரி சந்திரபாபுவும் சரி, இந்த உலகம் நல்லவர்களுக்கானது கிடையாது, இங்கு நாம் அதிக காலம் வாழ தேவையில்லை என்று அவர்களுடைய ஆழ்மனதில் நினைத்து கொண்டிருந்ததால் இருவருமே ஒரே வயதில் தான் இறந்து போயிருக்கிறார்கள். சந்திரபாபு இறந்தபோதும் அவருக்கு 47 வயது, சாவித்திரிமாய் இறந்தபோதும் அவர்களுக்கு 47 வயது. எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசியிருக்கும் செய்திகள், குறிப்பாக இந்த வீடியோவில் நாம் பேசியிருக்கும் செய்திகள் பெண்களின், அதாவது சினிமாவில் நடிக்க வரும் பெண்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக பெண்களின் விழிப்புணர்வுக்கானவை. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.